ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இது நம்ம கேழ்வரகுல நம்ம பண்ண போகிறோம். கேழ்வரகு நல்லா முளை கட்டி காய வச்சு வீட்டிலே திரித்து வச்சு கேழ்வரகு கேப்ப மாவு பவுடர் அது 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நாட்டு வெல்லம் அது ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். சுத்தமான வெல்லம், 2 கேரட்டு திருவி வச்சுருக்கேன், ஏலஞ்சுக்கு பவுடர் 1 ஸ்பூன்னு, ஒரு அரை முறி தேங்காய் நல்லா குட்டியாக அழகாக திருவி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சு நம்ம அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை அப்படியே அதில் நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். கேரட் நல்லா வதங்கும் போது நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காயும் நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தை இதில் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் சுத்தமான வெள்ளனால நான் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணல, அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் அதை நல்லா ஹீட் பண்ணி பாகு பதம்லாம் வேண்டாம், நல்லா மெல்ட் ஆனோன்னா அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணி. நான் இது நல்ல சுத்தமான வெள்ளனால அதை அப்படியே ஆட் பண்ணி கூட 1.5 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்கும் போது இதில் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆயிருமா. இப்போ அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கும் போது நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காவும் சுக்கு பவுடர் இதில் போட போகிறேன். அந்த ஏலக்காய் சுக்கு பவுடர் அவ்வளோ ஃப்ளேவராக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இப்போ அந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற ராகி அந்த கேழ்வரகு மாவு இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கட்டி தட்டாமல் கிண்டிட்டு வரணுங்க. கட்டி தட்டாமல் கிண்டினா தான் இது நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. நம்ம கேழ்வரகு மாவு எப்போவுமே போட்டோன்னா பிடிக்க மாதிரி இப்படி கட்டிக்கிட்டே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம செதுக்க நெய் இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் அது ஈவனாக கரெக்ட் அளவாக இருக்கும்போது நல்லா கட்டி தட்டாமல் ஒன்று போல் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்தோன்னா நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம ஃபேன் காற்றுல நான் 2 பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சேங்க. இது நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். மாவு அந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்து ஒன்று போல் இப்படி சுருண்டு வரும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். நான் காலையிலே பண்ண அர்ஜென்ட்டாக இருந்தாலும் 2 பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இது நல்ல ஒரு உருட்டி நல்ல பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை பிடிக்கணும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வாழை இலை. வாழை இலை நம்ம எண்ணெய்லாம் தடவ வேண்டாம், அப்படி அந்த வாழை இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி துடைச்சி வச்சுருந்தேன். வாழை இலையை குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ஆறுனதை நல்லா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த வாழை இலையில் வச்சு அப்படியே ஒரு தட்டணும். கையை வச்சு அப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படி சுருட்டி மடக்கி திரும்ப வாழை இலையை ஹோல்ட் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடணும். இது ரெடி பண்ணும்போதே அடுப்பில் இட்லி சட்டி வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நம்ம இப்போ ரெடி பண்ணதை இப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம எல்லாமே இப்படி தட்டி சுருட்டி இலையில மடித்து வைக்கிறது எல்லாமே இப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுங்காட்டி அந்த இட்லி சட்டியில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சோடனே அதுக்கு மேலே இட்லி தட்டு பிளேட்டை வச்சு இதை நம்ம ஹோல்ட் பண்ண அந்த இலையெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிட வேண்டியதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். சூப்பரான இலை அடை, இலை அப்பம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டைலில் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல். அந்த இலை வாடை அந்த வெந்து வரும்போது அந்த வாழையுடையோட வாசம், அப்புறம் அந்த ஏலக்காய் சுக்கோட வாசம், அந்த வெல்லத்தோட வாசம், அம்மா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த கரெக்டாக அந்த ஒரு சட்டிக்கு அவிச்சங்க, ஆனால் எல்லாமே காலியாகிட்டு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.